அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பானவர்களே, இது நல்லோர்களின் நந்தவனம். இன்று நாம் மதீனாவினுடைய இமாம் என்றும் மிகப்பெரிய சட்ட மேதை என்றும் வரலாற்றில் மேவிய புகழோடு வாழ்ந்து கொண்டிருந்த பேரறிஞர் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வாழ்க்கை சுருக்கத்தை பார்க்க போகிறோம். இவர்களுடைய பெயர் மாலிக் இப்னு அனஸ் இப்னு மாலிகுல் அஸ்பஹி அல் மதனி. மதீனாவை பூர்வீகமாக கொண்ட அஸ்பஹி என்கின்ற கிளையைச் சார்ந்த அனஸ் அவர்களின் மகன் மாலிக். இவருடைய தாத்தா மாலிக் அவர்களின் பெயர்தான் இவர்களுக்கு சூட்டப்பட்டிருந்தது. இவர்கள் ஹிஜ்ரி 93வது ஆண்டில், அதாவது 1ஆம் நூற்றாண்டில் மதீனாவில் பிறந்தார்கள். ஹிஜ்ரி 179வது ஆண்டு இந்த மண்ணுலகத்தை விட்டு அவர்கள் மறைந்தார்கள். இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவர்கள் புகழ்மிக்க பல தாபிஈன்களிடம் கல்வியை கற்றிருக்கிறார்கள். இவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல் முஅத்தா என்பது ஹதீஸ் நூல்களில் முதன்மையானது, வயதில் மூத்தது. இவர்கள் உடைய தந்தை, இவருடைய தாத்தா இமாம் மாலிக் அவர்களின் தந்தையின் தந்தை மாலிக் அவர்கள் பல மூத்த தாபிஈன்களிடம் கல்வியை கற்றிருக்கின்றார்கள் என்பது மட்டுமல்ல, அவர்களும் ஒரு சிறந்த மார்க்க அறிஞராக திகழ்ந்திருக்கின்றார்கள். இவருடைய தாத்தா மாலிக் அவர்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, தலஹா ரதியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஆகிய நபித்தோழர்களிடமிருந்து ஹதீதுகளை கற்று அதை அறிவித்திருக்கிறார்கள். அதே போல அவர்களுடைய தந்தை மாலிக் அவர்களிடமிருந்து, தாத்தா மாலிக் அவர்களிடமிருந்து தந்தை அனஸ் அவர்களும் ஹதீதுகளை அறிவித்திருக்கின்றார்கள். கல்வியை கற்க விரும்புவதாக இளம் வயதில் இமாம் மாலிக் அவர்கள் தன்னுடைய தாயிடம் ஒரு நாள் சொன்னார்கள், அம்மா, நானும் கல்வி கற்க விரும்புகிறேன், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அடங்காத பேராவல் என் உள்ளத்திலே இருக்கிறது என்று சொன்னவுடன் அதை கேட்டு பூரித்து போன அவர்களுடைய தாயார் ஒரு தலைப்பாகையை எடுத்து இமாம் மாலிக் அவர்களுடைய தலையிலே கட்டி அழகிய ஆடைகளை அவர்களுக்கு அணிவித்து, நீங்கள் ரபியா என்பவரிடம் சென்று முதலாவது நீ ஒழுக்கத்தை கற்றுக்கொள், பிறகு கல்வியை கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். ரபியா என்பவர்கள் அப்போது மதீனாவினுடைய புகழ்மிக்க இமாம்களில் ஒருவராக இருந்தார்கள். நீங்கள் ரபியாவிடம் சென்று முதலாவது ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், பிறகு கல்வியை கற்றுக்கொள்ளலாம் என்று தன்னுடைய மகனுக்கு அவருடைய தாய் சொல்லி அனுப்பினார்கள். அதே போல புகழ்மிக்க ஹதீசுக்களை வல்லுநராக இருக்கக்கூடிய இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மாணவர்களில் ஒருவர் தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதே போல இப்னுல் காசிம் என்கின்ற அறிஞர் கூறுகின்றார்கள், இமாம் மாலிக் அவர்கள் கல்வியை தேடுவதில் பேராவல் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஒரு ஹதீஸு பக்கத்து ஊரில் இருக்கு, அங்கே இருக்கு, இங்கே இருக்கு என்று கேள்விப்பட்டால் அந்த ஹதீஸை தெரிந்து கொள்வதற்கு பெரும் முயற்சி எடுப்பார்கள். ஒரு தடவை அவர்களுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் தேவைப்பட்டது இந்த கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பயணத்தில். அப்போது அவருடைய வீட்டின் மேற்கூரையாக வேயப்பட்டிருந்த ரொம்ப உறுதிமிக்க மரத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த பலகைகளை எல்லாம் பெயர்த்து எடுத்து அதை மார்க்கெட்டில் போட்டு விற்று, பிறகு அதைவிட தரம் குறைந்த பலகைகளை வாங்கி வீட்டுக்கு மேல்கூரையாக போட்டு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் கல்வியை கற்பதற்கு கிளம்பினார்கள் என்று அவருடைய வாழ்க்கை குறிப்பிலே ஒரு செய்தி காணப்படுகிறது. பிறகு பார்த்தால் இந்த மொத்த உலகமே அவர்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய கல்விமானாக அவர்கள் ஏற்றம் பெற்று விட்டார்கள். ஒரு நாள் அதிகாலை பொழுதில் சுபுகுக்கு முன்னரே
தன்னுடைய உஸ்தாதினுடைய வீட்டு வாசலில் நடுங்கக்கூடிய குளிரில் நின்று கொண்டிருந்தார்கள். இதை பார்த்து அவருடைய உஸ்தாது மனம் இறங்கி அவர்களை கல்வி சாலையிலே சேர்த்துக் கொள்வதற்கு முன் வந்தார்களாம். லாசம ஃபகீஹல் மதீனா இப்னு ஹுர்முஸ் சபா சினீன யதஅல்லமு இந்தா 7 ஆண்டு காலம் மதீனாவினுடைய புகழ்மிக்க சட்ட மேதை என்று அறியப்பட்ட இப்னு ஹுர்முஸ் அவர்களிடத்தில் உறுதியாக இருந்து 7 ஆண்டுகளுக்கு அவர்கள் கல்வியை கற்றார்கள். அதே போல நாஃபி மௌலா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய முன்னாள் அடிமை அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட மிகச்சிறந்த தாபிஈன்களில் ஒருவரான நாஃபி அவர்களிடம் இவர்கள் கல்வியை கற்றிருக்கின்றார்கள். தோற்றத்தில் மிகவும் உயரமான வெண்மை நிறத்தை உடைய இமாம் மாலிக் அவர்கள் எப்போதுமே மிக அழகான தரமான ஆடைகளை அணிவார்களாம். ஹதீஸு கற்பதற்கு வந்தால் வெள்ளுடை தரித்து அழகான தலைப்பாகை அணிந்து நறுமணங்களை பூசிக்கொண்டுதான் அவர்கள் ஹதீஸுகளை கற்பதற்கு அவர்கள் வருவார்கள். அதே போல அவர்கள் கிதாபு சியர் என்கிற ஒரு நூலை எழுதியிருக்கின்றார்கள். அதே போல தஃப்சீரில் கரீபில் குர்ஆனுடைய வசனங்களுக்கான அழகிய விளக்கங்கள் என்கிற பெயரில் ஒரு தஃப்சீர் எழுதியிருக்கின்றார்கள். அதே போல லகுதியா என்கின்ற ஒரு நூல், தீர்ப்புகளை பற்றிய ஒரு நூல் எழுதியிருக்கின்றார்கள். அந்த லகுதியா என்கிற நூலில் 70,000 சட்ட பிரச்சனைகளுக்கு அவர்கள் தீர்வை சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல முஅத்தா என்கிற புகழ்மிக்க இவர்களுடைய நூல் ஒன்றுக்கு 7 வகையான ஷரஹைகள், விரிவுரைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதே போல மாமன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களுக்கு இவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கடிதங்கள் நூலுரு பெற்றிருக்கின்றன. அந்த கடிதங்களில் ஒரு ஹலீஃபா என்பவர் எவ்வளவு ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற அறிவுரைகள் அதிலே கூறப்பட்டிருந்தன. இப்படிப்பட்ட புகழ்மிக்க பல நூல்களை அறிவுலகத்துக்கு தந்தவர்கள்தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற ஒரு நபித்தோழர், இஸ்லாத்தை 5வது நபராக ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது ரசூலுல்லாவையும் சேர்த்து மொத்தம் 5 முஸ்லீம்கள் தான். ரசூலுல்லாவை சேர்க்காம 4 பேர். இவர்கள் 5வது நபராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய மகள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகள் ஆயிஷான்னு அவங்களுக்கு பேர். ரசூலுல்லாவுடைய மனைவி ஆயிஷா, அந்த ஆயிஷா இல்லை, வேற ஆயிஷா. அந்த ஆயிஷா அவர்களிடம் இவர்கள் கல்வியை கற்றிருக்கின்றார்கள். அதே போல இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாது தான் இமாம் மாலிக் அவர்கள். ஏற்கனவே இவங்களை பார்த்தாலே எல்லாரும் மிரளுவாங்களாம். புதுசாக யாராவது வந்து இமாம் மாலிக் அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற போது புதிய நபர்கள் வந்து அந்த சபையில் உள்ளவங்களுக்கு சலாம் சொன்னாங்கண்டா மாணவர்கள் எல்லாம் என்று உதட்ட மட்டும்தான் அசைப்பாங்க. சத்தமாக இமாம் மாலிக் அவர்களை வைத்துக்கொண்டு இவர்கள் சத்தமாக சலாம் கூட பிறருக்கு சொல்ல மாட்டார்கள். அங்கே பாருங்க, அங்கே பார்த்து சலாம் சொல்லுங்க என்று வந்திருப்பவர்களை பார்த்து கஞ்சாடை காட்டுவார்களாம். அந்த அளவுக்கு இமாம் மாலிக்னு சொன்னால் ஒரு பயம், ஒரு மரியாதை கலந்த பயம். அவர்கள் சொல்வார்கள், அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் குரல் உயர்த்தி பேசக்கூடாது, அறிஞர்களாக இருப்போர் பொது இடங்களில் சிரிக்கக்கூடாது, சிரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் அறிஞர்கள் பொது இடத்தில் வைத்து புன்னகைதான் பூக்க வேண்டும், பொது இடங்களில் அவர்கள் அழகிய ஆடைகளை அணிந்து கொண்டுதான் அறிஞர் பெருமக்கள் வெளியிலே வர வேண்டும். அரைகுறை ஆடை, அழுக்கு படிந்த ஆடைகள், இப்படி பொலிவற்ற தோற்றத்தோடு அறிஞர் பெருமக்கள் வெளியிலே உறவக்கூடாது என்று தன்னுடைய மாணவர்களுக்கு அவர்கள் அறிவுரை கூறுவார்களாம். மக்காவினுடைய அமீர், அமீர் என்று சொன்னால் கவர்னர் என்று வைத்துக் கொள்ளுங்கள், மக்காவினுடைய அமீர் முஹம்மது பின் சுலைமான் அல் ஹாஷிமி என்கிற அந்த ஹாஷிமி கிளையை சார்ந்த முஹம்மது பின் சுலைமான் அவர்கள் அவங்கள்ட்ட போய் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க, நான் இமாம் மாலிக் இடத்துல போய் பாடம் படிக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை, ஆனால் அவங்கள்ட்ட போய் என்னை உங்களுடைய மாணவராக சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு எனக்கு பயமாக இருக்குது, அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்குது எனக்கு என்று சொன்னார்கள். அப்போது முஹம்மது பின் சுலைமான் சொன்னாராம் இமாம் ஷாஃபிட்ட, எல்லாம் ஒரே குடும்பம் தானே, அங்கே ஹாஷிமி இவங்களும் குறைஷி குலம்தான், நீ நம்ம குடும்பத்து பிள்ளைப்பா, நான் உனக்கு கடிதம் தர்றேன், இந்த கடிதத்தை கொண்டு போய் நீ இமாம் மாலிக் இடத்திலே கொடுப்பாயானால் உன்னை சேர்த்துக் கொள்வார்கள். ரெக்கமெண்டேஷன் கடிதம், பரிந்துரை கடிதம் கொடுக்கின்றார்கள். இதை வாங்கி கொண்டு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நேரடியாக இமாம் மாலிக் இடத்துல போகலை, நேரடியாக போகிறதுக்கு பயம்.
எடுத்துக்கொண்டு அதை மதீனாவினுடைய கவர்னரை போய் சந்தித்து, நான் இந்த மாதிரியான குடும்பத்து பிள்ளை, இமாம் மாலிக் இடத்துல நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னை கூட்டிக் கொண்டு போங்கள் என்று சொன்னார்களாம். மதீனாவினுடைய அமீரும் இமாம் ஷாஃபிஈ அவர்களும் இமாம் மாலிக் அவர்களை தேடி போகிறார்கள். தேடி போனால் கதவை தட்டுகிறார்கள். ஒரு கருப்பினத்தை சார்ந்த ஒரு அடிமை பெண்மணி வந்து கதவை திறக்கிறார். யார், என்ன, ஏது என்று கேட்கிறார். இமாம் மாலிக் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னவுடன், சந்திப்பது என்று சொன்னால் நீங்கள் முதலாவது உங்களுக்கு ஏதாவது ஹதீஸ் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தர்சு ஹால் தனியாக வச்சுருக்கோம், பாட அறை என்று தனியாக வைத்திருக்கின்றோம், அங்கே வந்து ஹதீதுகளை படித்துக் கொள்ளுங்கள். சட்ட பிரச்சனைகளுக்கு கேள்விகள் கேட்க வேண்டும் என்று விரும்பினால் எழுதி கொடுங்கள், எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு பதில் தரப்படும் என்று சொன்னார்கள். இதை உள்ளவே சொன்னாங்க. சொன்னோடனே இங்கே வந்து சொன்னோடனே, இல்லை நாங்கள் அவங்கள பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை உங்களை பார்க்கத்தான் வந்திருக்காங்களாம் 2 பேரும் சொல்கிறாங்க அந்த அடிமை பெண்ணு. அப்போது அதெல்லாம் இப்போ அனுமதி இல்லை, பள்ளிவாசலுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை மதீனாவினுடைய கவர்னரே வந்திருக்கிறாராம் என்று சொன்னவுடன், ஒரு சேர் எடுத்து போட்டு சபையில் உட்காரவை, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் மாலிக் அவர்கள் நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு தலப்பாகையெல்லாம் கட்டி கொண்டு தன்னுடைய கம்பீரமான தோற்றத்தில் வந்து அமர்கிறார்கள். வந்து அமர்ந்தவுடன் என்ன விஷயம் என்று கேட்டார்கள். இந்த பையன், அதாவது இமாம் ஷாஃபி அவர்கள் உங்களிடத்திலே கல்வியை கற்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள், இவர்களை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவுடன் அமீருடைய அந்த பரிந்துரையை ஏற்று இமாம் மாலிக் அவர்கள் இமாம் ஷாஃபி அவர்களை சேர்த்து கொண்டார்கள். சேர்த்து கொள்வதற்கு இந்த பரீட்சை வைப்பார்கள். உனக்கு என்ன சட்ட விளக்கம் தெரியும் என்று கேட்கும்போது இமாம் ஷாஃபி அவர்கள் சொன்னார்களாம், நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய முவத்தா என்கிற நூல் எனக்கு முழுவதுமாக மனப்பாடம், முழுவதுமாக முவத்தா என்கிற நூலை நான் மனப்பாடம் செய்து விட்டேன், என்னை சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்களாம். அதன் பிறகு இமாம் மாலிக் அவர்கள் இமாம் ஷாஃபியை பார்த்து சொன்னார்கள், என் அருமை பிள்ளாய், மாணவனே, உன்னுடைய முகத்தில் ஒரு ஒளி இருக்கிறது, உன்னுடைய எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. ஃபலா துத்ஃபீஹா பில் மாசியா, இந்த ஒளியை, உன்னுடைய முகத்தில் இறைவன் இயல்பில் வைத்திருக்கக்கூடிய இந்த ஒளியை ஏதாவது தப்பு தண்டாக்கள் செய்து நீ அணைத்து விடாதே, தவறு செய்து விட்டால் முகத்தில் இருக்கக்கூடிய பிரகாசம் போய்விடும் என்று சொல்லிவிட்டு, உனக்கு ஞாபக சக்தி, மொத்தாவே மனப்பாடம் செய்யக்கூடிய அளவுக்கு ஞாபக சக்தி இருக்கிறது, பாவங்களை செய்தால் ஞாபக சக்தி பறிபோய்விடும், எனவே நீ கவனமாக இருந்து கொள் என்று தன்னுடைய மாணவர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இமாம் மாலிக் அவர்கள் அறிவுரை சொன்னார்களாம். அதே போல் அவர்கள் மஸ்ஜிது நபவி என்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித பள்ளி வாசலில் உட்கார்ந்து கொண்டுதான் அவர்கள் பாடம் நடத்துவார்கள். கான மஜ்லிசுஹு, அவருடைய மஜ்லிஸ், பாடம் நடத்துவதற்கு அவர்கள் அமர்கின்ற இடம் எதுவாக இருந்ததென்றால், ஃபில் மஸ்ஜிது நபவி ஃபில் மக்கானில்லதி கான உமர் யஜ்லிஸ் பிஹி லிஷூரா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு, மஸ்ஜிது நபவியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு சஹாபாக்களிடத்தில் ஆலோசனைகளை கேட்பார்களோ அந்த இடத்தில் தான் இவர்கள் உட்கார்ந்து பாடம் நடத்துவார்களாம். அவர்கள் எந்த இடத்துல உட்கார்ந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆலோசனை கேட்பார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கின்ற போது அங்குதான் தன்னுடைய பெட்டு போட்டு படுப்பாங்க. அந்த இடத்துல தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆலோசனை அவையை கூட்டுவார்கள். அந்த இடத்துல தான் இமாம் மாலிக் அவர்கள் பாடம் நடத்தக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதே போல அவர்கள் வசித்த வீடு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டை வாங்கி அதில் தான் அவர்கள் வசித்து வந்தார்கள். தன்னுடைய கடைசி காலத்தில் அவர்கள் பள்ளிவாசலின் தொடர்பை விட்டு விட்டார்கள். ஐவேளை தொழுகைக்கு வந்தார்கள், நோயாளிகள் நலம் விசாரிக்க வந்தால் எல்லாம் வந்து கொண்டிருந்தார்கள். ஒன்றையாக குறைச்சிக்கிட்டே வந்துட்டாங்க. கேட்டார்களாம் தன்னுடைய மாணவர்கள்ட்ட, நான் பள்ளிவாசலுக்கு வர்றதை கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டிட்டேன், ஜும்மாவுக்கு கூட நான் வர்றது இல்லையே, என்னை பற்றி மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்ட்டு. ஒரு மாணவர் சொன்னாராம், சில பேர் தப்பாக பேசுகிறாங்க, சில பேர் நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. இமாம் மாலிக் அவர்கள் சொன்னார்கள், அப்படித்தான் ஒரு மனிதன் இருக்கணும். எல்லாரும் மொத்தமாக ஒரு மனிதனை புகழ்ந்தால் புகழப்படுகிறவன் இதயத்தில் அது பெருமையை உண்டாக்கிவிடும். எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து ஒரு மனிதனை திட்டினால் அவன் உண்மையிலேயே அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக கருதப்பட்டு விடுவான். 2 மாதிரி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, ஏன் நான் வருவதில்லை தெரியுமா, வெளியில் சொல்ல முடியாத ஒரு காரணம் உண்டு என்று சொன்னார்கள்.
அந்த வெளியில் சொல்ல முடியாத காரணத்தை தான் மரணமடைந்த அந்த நாளில் தன்னுடைய நெருங்கிய மாணவர் ஒருவரிடம் சொன்னார்கள். என்னவென்றால், எனக்கு சிறுநீர் தங்குவதில்லை. சிறுநீர் அவ்வப்போது கனைத்தாலும் லேசாக எழுந்திருத்தாலும் குறிந்தாலும் வந்துவிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடிக்கடி முறிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் என்னுடைய ஹபீப், என்னுடைய நேசர், என் உயிருக்கும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாசலுக்கு இல்லாத நிலையில் நான் வருவதை விரும்பவில்லை. ஆகையினால் வீட்டிலே என்னுடைய கடமைகள் எல்லாவற்றையும் நான் முடித்துக் கொள்கிறேன் என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். அவர்கள் அந்த நிலையிலேயே, அந்த நோயிலிருந்து குணமாகாமலேயே ஹிஜ்ரி 179வது ஆண்டு வஃபாத்தானார்கள். ஜன்னத்துல் பகீயிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். மதீனாவினுடைய கவர்னர் அப்துல்லா இப்னு முஹம்மத் அவர்கள் இவருடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டு அவருடைய சந்தூக்கு பெட்டியை தூக்கி கொண்டு வந்தார்கள் என்பது வரலாற்றில் ஒரு அழிக்க முடியாத செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இமாம்களின் வாழ்க்கை நம்முடைய வாழ்விலும் ஒளியேற்ற வேண்டும். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.